கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஆண்டு சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் சொல்றாங்க. சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட்னா விவசாயத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் வரும் என்று சொல்கிறார்கள். வறட்சி வரும் சொல்றாங்க. தமிழ்நாடு வறட்சியை பார்த்து எத்தனையோ 10 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த ஆண்டு வரும்னு சொல்றாங்க. அதற்கு எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது முதல் நடவடிக்கை என்னன்னா விவசாயிகள், அவங்கதான் நமக்கு உணவளிக்கின்ற கடவுள். அவங்களுக்கு முழுமையா கடன் தள்ளுபடி பண்ண என்ன எவ்வளவு தமிழ்நாடு பட்ஜெட் இப்ப நீங்க 5 லட்சம் கோடி போட போறீங்க, பட்ஜெட் போட போறீங்க. கூடுதலா ஒரு 15,000 கோடி கூடுதலா போய் அவங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ண என்ன? மகாராஷ்டிராவில் 36,000 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. 55 லட்சம் விவசாயிகள் அங்கே பயன்பெற்றிருக்கின்றார்கள். இங்க இந்த கடை, இந்த ரூல்ஸ், இந்த சட்டம், அந்த சட்டம், சட்டம்லாம் வேண்டாம். தள்ளுபடினா தள்ளுபடி, ஒரு கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு மட்டும் அந்த அதிகாரம் இருந்ததுன்னா என்னைக்கோ நான் பண்ணிட்டு இருக்க போறேன். இவங்க சொல்றது அவங்க சொல்றதுலாம் யாரும் கேட்கக்கூடாது. சோறு போடுற கடவுள் யார்? அவங்க இன்னைக்கு கஷ்டத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான நிர்வாகம். அது செய்யணும். அடுத்தது இந்த நீட் பிரச்சனை. இதைத்தான் தொடர்ந்து நம்ம சொல்லி வந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை, இந்தியாவுக்கு நீட் தேவையில்லை. நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் 2009 அப்பொழுது நீட் தேர்வை செயல்படுத்த வேண்டும் என்று அப்பொழுது இந்த எம்சிஏ ஒரு கோரிக்கை வைத்தார்கள், அழுத்தம் கொடுத்தாங்க. நான் கட் அண்ட் ரேட்டா சொல்லிட்டேன், முடியவே முடியாது, இது வேண்டான்னு 2009 நான் சொல்லி அன்றைக்கு வாசிக்க வரல. நான் 2009 வெளியில வந்துட்டோம். 2010 மறுபடியும் அந்த நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ காங்கிரஸும் திமுகவும் தான் இருந்தது ஆட்சி. அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் தடை பண்ணிச்சு. அதற்கு பிறகு பிஜேபி வந்தாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க, நீட்டு தேர்வு வேணும்னு சொன்னாங்க, எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. 3 நீதிபதிகள் தடை பண்ணாங்க, அப்புறம் 5 நீதிபதிகள் அதை செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீட்டு தேர்வு ஒரு தோல்வி, படுதோல்வி அடைந்து விட்டது. நீட் என்றாலே அது ஒரு பெரிய ஒரு வணிகமயமாக்கிய ஒரு தேர்வு. பிசினஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த எக்ஸாமே பிசினஸ் ஆயிடுச்சு, யாருக்கும் பிரயோஜனப்படல. காசு வச்சிருந்தா நீட் படிக்க முடியும். எம்பிபிஎஸ்னா பணக்காரலாம் எம்பிபிஎஸ் படிக்க முடியும், ஏழை படிக்க முடியாது. எதுக்கு இந்த தேர்வு? கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் எதுக்கு இந்த தேர்வு?